சுவையை விட்டுத்தரக்கூடாது, அதே நேரம் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வகையில் இருக்க வேண்டும் என்ற மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவின் வேண்டுகோளின் பேரில் வடிவமைக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற கேன்டீனின் புதிய மெனு கார்டு. சுவை மிகுந்த கரிகாய் கூட்டுக்கள், தாலி எனப்படும் சோறு, ரொட்டி ஆகியவை கொண்ட உணவு தட்டு போன்றவை வழக்கம் போல கிடைக்கும். அதே வேளையில் கார்போஹைட்ரேட், சோடியம் மற்றும் கலோரிகள் குறைவாகவும், புரதம், நார்ச்சத்து போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் அதிகமாகவும் இருக்கும் வகையில் ஆரோக்கியமான உணவுகள் மெனுவில் சேர்க்கப்பட்டிருக்கின்றன என கூறப்படுகிறது. உடல் நலனின் மீது கவனம் கொண்டவர்களுக்காக மெனுவில் உணவுகளின் பெயர்களுக்கு அருகிலேயே அதில் எவ்வளவு கலோரிகள் உள்ளன என்ற தகவலும் இடம்பெற்றிருக்கிறது. மெனுவில் குறிப்பிடத்தக்க அம்சங்களை பொறுத்தவரை சாம்பார் மற்றும் சட்னியுடன் கூடிய ராகி இட்லி, இது 270 கிலோ கலோரி கொண்டது. 206 கிலோ கலோரி உள்ள சோள உப்மா, 161 கிலோ கலோரி கொண்ட சர்க்கரை இல்லாத மிக்ஸ் சிறுதானிய கீர் ஆகியவையும் இடம்பெற்றிருக்கின்றன. வட இந்தியாவில் பிரபலமான பாசிப்பருப்பு தோசை, சன்னா சாட் போன்றவையும் நாடாளுமன்ற கேன்டீனில் இனி கிடைக்கும் என சொல்லப்படுகிறது. லைட்டா டிஃபன் பண்ணிப்போம் என்று கருதும் எம்பிக்களுக்காக 294 கிலோ கலோரி கொண்ட பார்லி மற்றும் சோள சாலட், கலவையான காய்கறிகள் சேர்க்கப்பட்ட 113 கிலோ கலோரி கொண்ட கார்டன் ஃப்ரெஷ் சாலட் உள்ளிட்ட வகை வகையான சாலடுகள் கிடைக்கின்றன. ரோஸ்ட் தக்காளி சூப், துளசி சூப், வெஜிடபிள் கிளியர் சூப் போன்றவையும் சுட சுட தயாரிக்கப்படுகின்றன. நாங்கெல்லாம் நான்வெஜ் என்று கூறும் எம்பிக்களுக்காக வேக வைத்த காய்கறிகளுடன் கிரில்டு சிக்கன் மற்றும் கிரில்டு ஃபிஷ் போன்றவை மெனுவில் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. உடலில் சர்க்கரை அளவை சர்ரென்று ஏற்றும் பானங்களுக்கு பதில் கிரீன் டீ, மூலிகை தேநீர், வெல்லம் போடப்பட்ட மாம்பழம் பன்னா போன்ற சத்தான பானங்கள் நாடாளுமன்ற கேன்டீன் மெனுவில் இணைக்கப்பட்டிருக்கின்றன.